ஜெகதீஷ் அப்படின்ற ஒரு தமிழருக்கும் வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது. வட மாநிலத்தை சேர்ந்தவங்க 100க்கும் மேற்பட்டோர் அந்த ஜெகதீஷின் மீது தாக்குதல் நடத்துறாங்க, கொலைவெறி தாக்குதல் நடத்துறாங்க. இதை பார்க்கும்போது ஒரு மானமுள்ள தமிழனா எனக்கு கோவம் வருது. நினைச்சு பாருங்களேன், இதே மாதிரி வட மாநிலங்கள்ல ஒரு 100 தமிழர்கள் இணைந்து ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தனை வந்து தாக்குதல் நடத்துனாங்கன்னா அங்க இருக்கக்கூடியவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாதிரி இருக்கும். ஆனா இங்க பாருங்களேன், இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 4-5 பசங்க அவங்க வந்து போதையில ஒரு வடமாநில தொழிலாளியை வந்து தாக்குதல் நடத்தினாங்க. அது உடனே அந்த செய்தியை வந்து எல்லாருமே வந்து பகிர்ந்து அதை பத்தி எல்லாருமே பேசினாங்க. அங்க அந்த 4 பசங்களுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க. உடனடியா தமிழ்நாடு போலீஸும் வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. ஒரு 100கணக்கான பேர் இணைந்து அந்த ஜெகதீஷ் அப்படின்ற ஒரு தமிழர் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க. யாருமே இதை பத்தி பேச மாட்டாங்க. இதை பத்தி நம்ம பேசினா உடனே வந்து இவன் இனவாதம் பேசுறான், இவன் மொழி வெறியன், இவன் பிரிவினவாதம் பேசுறான் அப்படின்லாம் தூக்கிட்டு வருவாங்க. இப்படிலாம் நீங்க என்னெல்லாம் இனவெறின்னு சொன்னீங்கன்னா நான் பெருமைப்படுவேன். சொந்த இனத்துக்கு நான் உண்மையா இருக்கேன் அப்படின்னு பெருமைப்பட்டு போனே தவிர குற்ற உணர்ச்சியில நான் வந்து குறுகி நிற்க மாட்டேன். சீமா